அவன் நீட்டு தேர்வு எது கொண்டாந்தான் தெரியுமில்ல? உன்னுடைய பாடத்திட்டத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான். நீ பள்ளிக்கூடம் வச்சிருக்க, கல்லூரி வச்சிருக்க, இதுல படிக்கிறது பயன் தராதுங்கிறான். அவன் சிபிஎஸ்இ பள்ளியில இருக்கிற பாடத்திட்டத்துல கேள்வியை தயார் செய்யறான். இப்ப உன்னைய இந்த நீட்டு தேர்வு மூலமா வலுக்கட்டாயமாக சிபிஎஸ்இ பள்ளிக்கு நகர்த்தான். உன்னைய இதுல போய் படிச்சாதான் நீ மருத்துவராக முடியுங்கிற நிர்பந்தத்தை உனக்கு தள்ளுறான். அங்க போனா நீ கட்டாயமா ஹிந்தி படிக்கணும், கட்டாயமா சமஸ்கிருதம் படிக்கணும், தமிழ் படிக்கவே முடியாது. எப்படி அடிக்கிறான் பாரு உன் தாய்மொழியை. ஒரு தேசிய இனத்தின் முகத்தை சிதைச்சு அவனை அடையாளமற்றவனாக்கி நீ இந்தியன் என்று சொல்லுங்க. அவனுடைய நுட்ப அரசியல். இப்ப சிபிஎஸ்இ பள்ளியில நீ சான்சிராணியே படிப்ப, உன் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்ட. நீ சர்தார் வல்லபாய் பட்டேலை படிப்ப, ஆனா உன் பாட்டன் வஉசி நீ படிக்க மாட்ட. நீ வீர சிவாஜியை படிப்ப, உன் பாட்டன் தீரன் சின்னமலையோ, புலித்தேவனையோ, மருதுபாண்டியரையோ, சுந்தரலிங்கத்தையோ, அழகுமுத்துக்கோனையோ நீ படிக்க மாட்ட. பெரும்பிடுங்கன்னா அவனுக்கு யாருன்னு தெரியாது, அவனுக்கு பேரு படுகுதான் தெரியும். வரலாற்றில் இருந்து உன்னை மறைக்கிறான். அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்தது நம்ம முன்னோர்கள் பிள்ளை. இந்திரா காந்தி கல்வி என்னைக்கு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனாங்களோ அன்னைக்கே பெரும் புரட்சி செஞ்சு தாத்துருக்கணும்.